கேட்டப்போ 2,00,000 சொன்னாங்க. நான் எவ்வளோ குஷியோடு அந்த குதிரை பார்த்தா எவ்வளோ குஷியாகுமோ, அந்த குஷியில் போயிட்டு நான் கேட்கும்போது அவங்க 2,00,000 சொல்லும்போது அப்படியே என் மனசு மூஞ்சி அப்படியே சுருங்கிடுச்சு. அந்த ஃபீல் இப்போ கூட நான் ஃபீல் பண்ண முடியுது. அது அந்த ஃபீலிங்ஸ் எனக்கு மட்டும் தான் தெரியும். சரின்னு சொல்லிட்டு அப்படியே நான் விட்டுட்டா. ஒரு 8 மாதம் ஆச்சு. 8 மாதம் அந்தமாதிரி திரும்ப குதிரை ரொம்ப வீக் ஆகிடுச்சு. வீக்கானப்போ எனக்கு சரின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு சைட்லேருந்து சேலுக்கு வந்துச்சு. சேலுக்கு வந்தப்போ அப்போ என்கிட்ட இந்த காசு வரையும் 35,000 தான் இருந்துச்சு. அவங்க அப்போ வந்துட்டு கேட்டுருந்து 1,00,000 கேட்டுருந்தாங்க. என்கிட்ட வெறும் 35 தான் இருந்துச்சு. சரி நம்ம எதோ ரெடி பண்ணோம், காசு அரேஞ்ச் ஆகலை. சரின்னு சொல்லிட்டு இருந்த காசு 35,000 கொடுத்துட்டு என் ஃப்ரெண்டை கொண்டு போய் அடமானம் வச்சு, டேய் நான் கொடுக்குறேன் நான் 35,000 நீ அவங்களுக்கு சொல்லு, நான் தரேன்னு சொல்லுன்னு சொல்லிட்டு அவனை அடமானம் வச்சு நான் குதிரையை வாங்கினு வந்தது. சரிங்களா? பேலன்ஸ் அமௌண்ட் காசு இல்லாமல் சேட்டுக்கடையில் அடமானம் வச்ச மாதிரி என் நண்பனை அடமானம் வச்சுட்டேன். அடமானம் வச்சு வாங்கி எடுத்து